Diwali, everyone! ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறது எங்களோட தீபாவளி செலிப்ரேஷன் vlog தான். தீபாவளி அன்னைக்கு நாங்கள் முதல் நாளே வெடியெல்லாம் போய் வாங்கிட்டு வந்தோம். இங்கே நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் லாஸ்ட் இயர் வீடியோவில், இங்கே 50% ஆஃபோட தீபாவளிலாம் சேல் போட ஆரம்பிச்சிட்டாங்க. முதல் நாள் நைட்டு பசங்க சின்ன சின்ன வெடியெல்லாம் எங்கள் வீட்டு வாசல்லே வச்சு வெடித்தானுங்க. எங்களுக்கு நிறைய மரங்கள் இருக்கிறதுனால இப்போ ஃபால் சீசன் காஞ்ச இலையெல்லாம் கொட்டி கிடக்கும். அதனால் ரொம்ப ஹைட்டில் போகிற வெடி அந்த மாதிரி நிறைய வெடியெல்லாம் நாங்கள் இங்கே வச்சு யூஸ்வலாகவே வெடிக்க மாட்டோம். பட் எங்களுக்கு வெடியெல்லாம் வெடிக்கலாம், ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எதுவும் கிடையாது. ஃப்ரெண்டு வீட்டுக்கு போய் யூஸ்வலாக நாங்கள் செலிப்ரேட் பண்ணுவோம். நெக்ஸ்ட் டே ஈவினிங் அங்கே தான் பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ முதல் நாள் சின்ன சின்ன சங்கு சக்கரம், கம்பி மத்தாப்பு அது மாதிரி எங்கள் வீட்டு வாசல்லே வச்சு வெடித்தோம். இங்க பார், அப்படி போட்டோ எடுப்பான். அப்படி வச்சிரு, கை கிட்ட வை. இது என்னடா இருங்க காட்டுங்க. சரி நீங்க பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஈக மட்டும் பண்ணி பண்ணு. அப்படியே வை, அப்படியே லோகன் இங்க வா, இங்க வைக்க போறான். அப்படி பர்ன் பண்ணு, அவ்வளவுதான். அப்படியே பர்ன் பண்ணு. புஸ்னாடி பெருசா ஆகும். என்னத்த வந்துச்சு? வருது பாரு, பாம்பு வருது பாரு. என்ன சிட்டு இது? பாம்பு. போய் அங்க வை, அந்த டென் கலர்ல வச்சிட்டே. அது என்னடா? அதுதான் பாம்பு. இது இங்கே வைக்கணுமா? அங்கே அந்த நெருப்போடே வச்சிர சொன்னாங்க அப்ப. ஹஸ்பண்ட் வீட்டு சைடு ரிலேட்டிவ் தவறினதுனால நாங்கள் அன்றைக்கி எண்ணெய் தேய்ச்சிலாம் குளிக்கக்கூடாது, எண்ணெய் சட்டி வைக்கக்கூடாது. மற்றபடி பசங்களுக்காக வெடி வெடிச்சுட்டு அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு போய் செலிப்ரேட் பண்ணோம். நார்மலாக நம்ம செய்கிற அந்த ப்ரொசீஜர் செய்யக்கூடாது. அதனால அப்புறம் 2000 வாழை அன்றைக்கி காலையில் வெடித்தோம். கையில் எடுக்காத. சீட்டு வா. தீபாவளினாலே அன்றைக்கி காலையில் சுழியம் செய்கிறது தான் எங்கள் வீட்டோட ட்ரெடிஷன். பட் ஆனால் நாங்கள் அன்றைக்கி செய்யலை. ரெட் ரைஸ் இட்லியும் குருமாவும் வச்சு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டோம். நான் ஈவினிங் ஃப்ரெண்டு வீட்டில் கெட் டுகெதருக்கு எம்டி சால்னாவும் ஃப்ரோசன் பரோட்டாவும் கொண்டு போகிறேன். ஸோ எம்டி சால்னாக்கு எல்லாம் வதக்கி ரெடி பண்ணி வச்சுட்டேன். அன்றைக்கி லஞ்சுக்கு பசங்க சாப்பிட்டது ரசம் சாதமும் லேம்ப் ஃப்ரையரில் பண்ணியிருந்தேன், லேம்ப் ரோஸ்ட்டு. அதுதான் அவனுங்க சாப்பிட்டானுங்க. ஈவினிங் அப்படியே நாங்கள் எல்லோரும் ரெடி ஆகிட்டு ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டோம். பசங்க அன்றைக்கி ரெடியாக இருந்தானுங்க, கோட் சூட்டெல்லாம் போட்டு. ஸோ அந்த மாதிரி ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டு கொஞ்சம் நேரம் ஃபோட்டோ செஷன்லாம் முடிச்சுட்டு அப்படியே எல்லா ஃப்ரெண்ட்ஸும் வந்ததுக்கப்புறமா வெளியில் வெடி வெடிக்க ஆரம்பித்தோம்.
ஃப்ரெண்டு வீட்டில் வந்து அவங்க பிரியாணி சிக்கன் கறிலாம் பண்ணியிருந்தாங்க. பரோட்டா மட்டும் நாங்கள் அப்போ சூடு பண்ணிட்டோம். அவங்க இட்லியுமே ஊற்றி வச்சுருந்தாங்க. அப்புறம் ஒரு ஃப்ரெண்டு வந்து தேங்காய் பால் ரைஸு, இன்னொரு ஃப்ரெண்டு வந்து சாட் ஐட்டம் அந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. இன்னும் சம் ஆஃப் த ஃப்ரெண்ட்ஸ் வந்து கொஞ்சம் மிஸ்ஸிங் அன்னைக்கு. மற்றபடி வந்து பசங்கள்லாம் ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணானுங்க. தீபாவளினாலே வெடி வெடிக்கிறது தான் சந்தோஷம். ஸோ அந்த சந்தோஷத்தை வந்து நாங்கள் இங்கே அமெரிக்காவில் இருந்தாலும் முடிஞ்ச அளவு இந்த பசங்களுக்கு வந்து நம்மளோட தீபாவளி ட்ரெடிஷ்னலாக இப்படி தான் இருக்குன்றத வந்து ஒரு வருஷமுமே வந்து ஞாபகப்படுத்திட்டு இருப்போம். ஏன்னா நம்ம காலத்துக்கு அப்புறம் அவனுங்களும் அதை வந்து கண்டினியூ பண்ணி செய்யணுங்கிறதுக்காக. இந்த தடவை வந்து எங்களுக்கு எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறதெல்லாம் மிஸ் ஆயிடுச்சு. பட் லாஸ்ட் இயர் வந்து நான் எப்படி நான் செலிப்ரேட் பண்ணுவேன்றது காட்டியிருப்பேன். செக் பண்ணி பாருங்கள் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க. எல்லாரும் வந்து நல்லா வெடியெல்லாம் வெடித்து லோகனுக்கு வந்து இந்த இயர் நல்லாவே விவரம் தெரியறதுனால என்ஜாய் பண்ணா ரொம்பவே. எல்லா வெடியுமே எல்லா குழந்தைங்களும் வச்சாங்க. அவங்க வைக்கும்போது வந்து அதுங்களோட சந்தோஷத்தை பார்க்குறதே வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. யூஎஸில் இருக்கிற வெடிகள்லாம் எந்த மாதிரி இருக்குன்னு பாருங்கள். பட் நம்ம இந்தியா அளவுக்கு வந்து நிறைய இருக்காது. பட் இருந்தாலும் கிடைச்சதை வந்து வாங்கி வச்சு வெடித்தோம். இங்கே இருக்கிற வெடிகள்லாம் எப்படி வெடிக்கும் அப்படின்றதையும் பாருங்கள். இது வாங்க முதல்ல அடிச்சது ஜிஞ்சர் பிரெட் குக்கி மாடலில் வந்து வெடி வந்துருந்துச்சு. அதுதான் இப்போ இந்த சைட் தெரிகிறது. ஜிஞ்சர் பிரெட் ஷேப்பில் ஃபஸ்ட்டு வந்து சென்டராக வந்துச்சு, அப்புறம் சைட்லேருந்து வந்தது. ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. நல்ல ஒரு கலர்ஃபுல்லாகவும் நல்லாவுமே வந்து சவுண்டோட விசில் சவுண்டோட வந்து வெடி வெடிச்சிட்டு இருந்தது. என்ன சிட்டு என்னாச்சு? வருது வருது. One more Rosie and Rosie down not it. Super Rosie. Actually Logan. Go. Wait. You wanna? ஓடி வந்துரு. ஏய் போட்டோ எடுக்கிறேன். அது என்னதுங்க வச்சுட்டு அனிஷ் சீக்கிரம் போய் போடுங்க. அனிஷ் கையில வச்சு என்ன பண்ணும்? இதுல இருக்குமா? இது நல்லா தெரிஞ்சாச்சுல. இந்த இயர்ல இருந்து மாத்திருக்காங்களா? அப்படிதான் சொன்னாரு இவரு. பாம்பு மாத்திரம் வச்சிட்டீங்களா? அந்த பட்டாசு வெடி குட்டி பட்டாசு பாக்ஸ் குட்டி பட்டாசு ஈவினிங் 6:30க்குள்ளே நாங்கள் ஆரம்பித்தோம். அப்போவே நல்லா இருட்ட ஆரம்பிச்சிரும் இங்கே.
ஈவினிங் ஆனாலே வந்து இருட்டிடும். எல்லோரும் வெளியில் நல்லா வெடித்து முடித்ததுக்கப்புறமா டின்னர்லாம் சாப்பிட்டுட்டு, ஏன்னா நெக்ஸ்ட் டே பசங்களுக்கு ஸ்கூல், அதனால் வந்து ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது. அதனாலே இயர்லியாகவே நாங்கள் பிளான் பண்ணியிருந்தோம். பசங்க வந்து ஹேண்ட் சோப்லாம் போட்டு வாஷ் பண்ணிவிட்டு டின்னர் சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். இது வந்து ஒரு ஃப்ரெண்டு கொண்டு வந்த தேங்காய் பால் சாதம், அப்புறம் எம்டி சால்னா, சாட் ஐட்டம், சிக்கன் கிரேவி எல்லாம் வச்சு சூப்பராக சாப்பிட்டாங்க எல்லாருமே. சாப்பிட்டுட்டு குட்டீஸ்லாம் வந்து நல்லா என்ஜாய் பண்ணி விளாண்டுட்டு இருந்தாங்க. நாங்கள் சாப்பிட்டுட்டு எங்களோட கெட் டுகெதர் வேலையாகவே இப்போ ஆயிடுச்சு. ரீல்ஸ் வந்து செய்கிறது ரொம்ப ஃபன்னாக இருக்கும். நிறைய பேர் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆக்சுவலாக நீங்கள் நான் திரும்ப திரும்ப நிறைய வீடியோவில் சொல்வேன், போஸ்ட் பண்ணுறோமோ இல்லையோ அந்த மொமெண்ட்டை வந்து என்ஜாய் பண்ணணுன்னா கண்டிப்பாக ஏதாவது ஒரு ரீல்ஸ் எடுத்து செஞ்சு பாருங்கள். மனசு அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். நம்ம காலேஜ் டேஸ்க்கே போன ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ நாங்கள் அந்த மாதிரி ஆடிட்டுருந்தோம். நான் வந்து இன்ஸ்டாலேயுமே போஸ்ட் பண்ணியிருக்கேன் என்னோடய ரீல்ஸ் எல்லாமே. இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க செக் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி நல்லா ஃபன்னாக டான்ஸ் எல்லாம் ஆடி முடிச்சுட்டு எல்லோரும் கிளம்பிட்டோம். இந்த மாதிரி தான் நாங்கள் ஒரு வருஷமே தீபாவளியை வந்து நம்ம ஊரை விட்டு தள்ளி இருந்தாலுமே அந்த ட்ரெடிஷன்ஸை வந்து எவ்வளோ தூரம் நாங்கள் ஃபாலோ பண்ண முடியுமோ அவ்வளோ தூரம் ஃபாலோ பண்ணி ரொம்ப என்ஜாய் பண்ணி, பசங்களுக்கு மெயினாக இப்படி தான் நம்மளோட தீபாவளி இருக்குன்றதை வந்து நாங்கள் வந்து காட்ட முயற்சி செஞ்சுட்டே இருப்போம். என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.